ஒரு விஷயம்தான் எஃபர்ட்லெஸ்ஸா மேனிஃபெஸ்ட் பண்ணும் மக்களையும் வாழ்க்கை முழுக்க முயற்சி பண்ணியும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கொண்டே இருப்பவர்களையும் வேறுபடுத்துகிறது. அது நாலேஜ் இல்லை, அது டெக்னிக் இல்லை, அவர்கள் எத்தனை புக்ஸ் படித்திருக்கிறார்கள் என்பதல்ல, அவர்கள் எத்தனை மணி நேரம் மெடிடேஷன் பண்றாங்க என்பதல்ல, அவர்கள் தங்களுடைய ட்ரீம் லைஃபை எவ்வளவு பர்ஃபெக்டா விஷுவலைஸ் பண்றாங்க என்பதும் இல்லை. அது ஒரு ஃபீலிங், ஒரே ஒரு குறிப்பிட்ட ஃபீலிங். அது மிகவும் சட்டிலாக இருக்கும், மிகவும் அமைதியானது, மிகவும் எளிதாக ஓவர்லுக் செய்யக்கூடியது. அதனால்தான் பெரும்பாலான மக்கள் அதை தினமும் அனுபவித்தாலும் அதுதான் அவர்கள் தேடிக்கொண்டிருந்த கீ என்று புரியாமல் அதை கடந்து செல்றாங்க. இதில் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான விஷயம் என்னன்னா, நீங்க இதை ஏற்கனவே பல முறை உணர்ந்திருக்க வாய்ப்பதிகம். உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு அமேசிங் விஷயம், நீங்க முயற்சி செய்யாமலேயே நடந்த அந்த ரேர் மோமெண்ட்ஸ்ல நீங்க இதை உணர்ந்திருக்கிறீங்க. எல்லாமே ஃப்ளோ ஆகி கொண்டிருந்த அந்த சிறிய நேரங்களில் டோர்ஸ் ஓபன் ஆனது, பீப்புள் வந்தார்கள், மணி வந்தது, அன்பு உங்களை தேடி வந்தது, நீங்க தேடாமல். அந்த நேரங்களில் நீங்க ஒரு ஸ்டேட்ல இருந்தீங்க, ஒரு மிகவும் ஸ்பெசிபிக் ஸ்டேட். அந்த ஸ்டேட் தான் உங்களுக்காக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தது. அதை நீங்க அப்போது ரியலைஸ் செய்யவில்லை, ஏனென்றால் அது மிகவும் நேச்சுரலாவும் எஃபர்ட்லெஸ்ஸாவும் ஈஸியாவும் இருந்தது. அதனால் அதை நீங்கள் லக் என்று நினைத்தீர்கள், கோயின்சிடன்ஸ் என்று நினைத்தீர்கள், அல்லது ஒரு நல்ல நாள் என்று நினைத்தீர்கள். ஆனால் அது லக் இல்லை, அது அலைன்மெண்ட். ஒரு முறை நீங்க அந்த ஸ்டேட்டை இன்டென்ஷனலா கமாண்டுக்கு வந்தபடி ஆக்சஸ் செய்ய கற்றுக்கொண்டால், மேனிஃபெஸ்டேஷன் என்பது நீங்க பிராக்டிஸ் பண்ணும் ஒன்றாக இருக்காது. அது தானாகவே தொடர்ந்து எஃபர்ட்லெஸ்ஸா நடக்க ஆரம்பிக்கும். அதைத்தான் நாம் இன்று செய்ய போகிறோம். இதை தொடர்ந்து கேளுங்க, ஏனெனில் இதன் முடிவில் 99% மக்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ளாத ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்வீங்க. அது உங்க ரியாலிட்டியை நீங்க அனுபவிக்கும் விதத்தை முழுமையாக மாற்றும். இப்போது ஒரு மிஸ்டேக்கை தொடங்கலாம். எல்லாவற்றையும் கெடுக்கும் அந்த ஒரே மிஸ்டேக். பெரும்பாலான மக்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முயற்சி செய்யும்போது அவர்கள் மைண்டில் இருந்து தொடங்குறாங்க. அவர்கள் என்ன வேண்டும் என்று நினைக்கிறாங்க, அதை எழுதுறாங்க, ஒரு கிளியர் மென்டல் இமேஜை உருவாக்குறாங்க, அஃபர்மேஷன்ஸை ரிப்பீட் செய்றாங்க, விஷுவலைஸ் செய்றாங்க, திங்க் பண்றாங்க, மீண்டும் திங்க் பண்றாங்க, மீண்டும் மீண்டும் திங்க் பண்றாங்க. ஆனால் எதுவும் நடக்கவில்லை, அல்லது சிறியதொரு விஷயம் நடக்கும், பிறகு அது மறைந்துவிடும். ஒரு நாள் நல்ல ஃபீலிங் வரும், பிறகு பழைய ரியாலிட்டி மீண்டும் வந்துவிடும். அவர்கள் என்ன தவறு நடந்தது என்று கேட்கிறார்கள். அவர்கள் சரியான தாட்ஸ் வைத்திருந்தார்கள், சரியான வேர்ட்ஸ் சொன்னார்கள், டெக்னிக்கை ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ செய்தார்கள். அப்படியானால் ரியாலிட்டி ஏன் கோஆப்ரேட் செய்யவில்லை? இதோ ஆன்சர். இதுதான் நீங்க இன்று கேட்கப் போகும் மிக முக்கியமான விஷயம். உங்க தாட்ஸ் உங்க ரியாலிட்டியை உருவாக்காது, உங்க ஃபீலிங்ஸ் தான் உருவாக்கும். மீண்டும் சொல்கிறேன், அது உங்களுக்குள் ஆழமாக செல்ல வேண்டும். உங்க தாட்ஸ் உங்க ரியாலிட்டியை உருவாக்காது, உங்க ஃபீலிங்ஸ் தான் உருவாக்கும். ஃபீலிங் இல்லாத தாட் என்பது நாய்ஸ் மட்டுமே. அது உங்க தலையில் ஓடும் ஒரு சென்டென்ஸ். அதற்கு பவர் இல்லை, அதற்கு சார்ஜ் இல்லை, அது எதையும் உருவாக்காது. நீங்க ஐ அம் அபண்டன்ட் என்று 1000 முறை நினைத்தாலும் நீங்க அபண்டன்ஸை உணரவில்லை என்றால், உங்க பாடி அது எப்படி இருக்கும் என்று அறியவில்லை என்றால், அந்த தாட் ரியாலிட்டியில் எந்த தாக்கமும் செய்யாது. ஆனால் ஒரு ஃபீலிங், ஒரு உண்மையான பாடியில் உணரப்படும் ஃபீலிங், அது எல்லாவற்றையும் மாற்றும். ஏனெனில் ஃபீலிங் என்பது ஒரு எமோஷன் மட்டுமில்லை, அது ஒரு ஃப்ரீக்வென்சி. அது உங்க ஹார்ட் மற்றும் நர்வஸ் சிஸ்டம் வெளியே பிராட்காஸ்ட் செய்யும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் சிக்னல். இந்த ஃபீல்ட், குவாண்டம் ஃபீல்ட், யூனிவர்ஸ், எதை வேண்டுமானாலும் நீங்க சொல்லலாம். அது வேர்ட்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் செய்யாது, அது உங்க ஜேர்னலை படிக்காது, அது உங்க விஷன் போர்டை பார்க்காது. அது ரெஸ்பான்ஸ் செய்யும் ஒன்று, உங்க சிக்னல், உங்க ஃப்ரீக்வென்சி, உங்க ஸ்டேட். உங்க ஸ்டேட் என்னால் நிர்ணயிக்கப்படுகிறது, நீங்க என்ன ஃபீல் செய்கிறீர்கள் என்பதாலே. இதுதான் நெவில் காடார்ட் சொன்ன ஃபீலிங் இஸ் த சீக்ரெட் என்ற அர்த்தம். அவர் திங்கிங் இஸ் த சீக்ரெட் என்று சொல்லவில்லை, வாண்டிங் இஸ் த சீக்ரெட் என்று சொல்லவில்லை, விஷுவலைசிங் இஸ் த சீக்ரெட் என்று சொல்லவில்லை. அவர் ஃபீலிங் என்றார், ஏனெனில் அவர் புரிந்து கொண்டார். ஃபீலிங் தான் யூனிவர்ஸ் பேசும் லாங்குவேஜ், அது மட்டுமே அது புரிந்து கொள்ளும் மொழி. இதையே டாக்டர் ஜோ டிஸ்பென்சா தனது ரிசர்ச்சில் ஆயிரக்கணக்கான மக்களுடன் நிரூபித்துள்ளார். ஒருவர் தனது ஃபீலிங் ஸ்டேட்டை மாற்றும்போது அவர்களின் ஹார்ட் கொஹிரன்ஸ் மெஷரபிளா மாறுகிறது. அவர்களின் பிரெயின் வேவ்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸான ஹை பீட்டாவிலிருந்து கிரியேஷன் மற்றும் பாசிபிலிட்டி இருக்கும் ஆல்ஃபா மற்றும் தேட்டாவுக்கு மாறுகிறது. அவர்களின் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிறது, அது மேலும் கொஹீரண்டாகவும் பவர்ஃபுல்லாகவும் ஆகிறது. அந்த ஸ்டேட்டில் சிங்க்ரோனிசிட்டிஸ் வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். ரியாலிட்டி தானாகவே ரீஅரேஞ்ச் ஆகும். அவர்கள் அதிகமாக திங்க் பண்ணியதால் அல்ல, அவர்கள்
அவர்கள் வேறு விதமாக ஃபீல் செய்ததால்தான். அவர்கள் சிக்னலை மாற்றினார்கள். மிரர் போல இருக்கும் ரியாலிட்டி தன்னுடைய ரிஃப்ளெக்ஷனை மாற்றியது. அதனால் கேள்வி இது அல்ல, நான் என்ன திங்க் பண்ண வேண்டும் என்பது. சரியான கேள்வி, நான் என்ன ஃபீல் பண்ண வேண்டும் என்பது. அதற்கான பதில் உங்களுக்கு நினைப்பதற்கும் எளிமையானது. அது ஏற்கனவே நடந்துவிட்டது போல ஃபீல் பண்ண வேண்டும். ஹோப்பா இருக்கும்போது வரும் ஃபீலிங் அல்ல, வெயிட்டிங்ல இருக்கும் ஃபீலிங் அல்ல, அட்ராக்ட் பண்ண முயற்சி செய்யும் ஃபீலிங் அல்ல. அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒரு சட்டிலான இன்னும் கிடைக்கவில்லை என்ற ஃப்ரீக்வென்சியை கொண்டிருக்கின்றன. அதையே யூனிவர்ஸ் மிரர் பண்ணும். நீங்க ஃபீல் பண்ண வேண்டியது ஆஃப்டர் ஃபீலிங். மணி வந்த பிறகு எப்படி இருக்கும்? ரிலேஷன்ஷிப் ஆரம்பித்த பிறகு, ஹீலிங் நடந்த பிறகு, ஆப்பர்ச்சுனிட்டி வந்த பிறகு அந்த ஃபீலிங் என்ன? ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள். உங்களுக்கு வேண்டிய எல்லாம் ஏற்கனவே உங்களுடையது என்றால் இப்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நீங்க காமா இருப்பீங்க. மிக ஆழமான காம். ஃபோர்ஸ் பண்ணி காமாகும் ஃபீலிங் அல்ல. நிச்சயமாக எல்லாம் சரியாக இருக்கிறது என்ற நேச்சுரல் காம். நீங்க கிரேட்ஃபுல்லா இருப்பீங்க. பிராக்டிஸ் கிராட்டிடியூட் மாதிரி இல்ல, உள்ளிருந்து வரும் கிராட்டிடியூட். நீங்க சேஃபா ஃபீல் பண்ணுவீங்க, முழுமையாக சேஃப். லைஃப் உங்களுக்கு எதிராக இல்லை, உங்களுக்காக இருக்கிறது என்று தெரியும். நீங்க ஹோலா ஃபீல் பண்ணுவீங்க. புரோக்கன் இல்லை, லேக்கிங் இல்லை, முழுமையானது. காம், கிரேட்ஃபுல், சேஃப், ஹோல். அதுதான் அந்த ஃபீலிங். அதுதான் ஃப்ரீக்வன்சி. அதுதான் சிக்னல். அழகான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஃபீலிங்கை நீங்க ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அதை ரிமெம்பர் பண்ணினாலே போதும். எல்லா மனிதனும் இதை அனுபவித்திருக்கிறான். இப்போது அதை பிராக்டிஸாக மாற்றுவோம். முதல் ஸ்டெப், ஹெட்டில் இருந்து பாடிக்கு டிராப் ஆகுங்க. ஒரு சாதாரண பிரெத் எடுங்க. உங்க அட்டென்ஷனை செஸ்டுக்கு கொண்டு வாங்க. அங்கே என்ன ஃபீல் ஆகிறது? ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. எனக்கு தேவையான எல்லாம் இருந்தால் எப்படி ஃபீல் ஆகும்? ஆன்சர் சொல்ல வேண்டாம், ஃபீல் பண்ணுங்க. அது சீட். இரண்டாவது ஸ்டெப், ஒரு மெமரியை கொண்டு ஃபீலிங்கை டீபன் பண்ணுங்க. ஒரு சிம்பிள் ஹாப்பி மோமெண்ட், அந்த ஃபீலிங்கை மீண்டும் ஃபீல் பண்ணுங்க. யூனிவர்ஸுக்கு அது மெமரி அல்லது ரியல் என்பதில் வேறுபாடில்லை. ஃபீலிங் இஸ் ஈக்குவல் டு ஃபீலிங். அதனால் நீங்க நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பித்தால் ரியாலிட்டி பின்னால் வந்து சேரும். மூன்றாவது ஸ்டெப், இந்த ஃபீலிங்கை எவ்ரிடே லைஃப்ல கொண்டு வாங்க. மெடிடேஷனல் மட்டும் இல்லாமல் டெய்லி மூமெண்ட்ஸில். ஷாப்பிங் லைனில் நின்றாலும் ஃபீல் பண்ணுங்க, டிரைவிங்கில் ஃபீல் பண்ணுங்க, டிஷ்ஷஸ் கழுவும் போது ஃபீல் பண்ணுங்க. ஸ்லோவா, ஜென்ட்லியா. சில நாட்களில் இந்த ஃபீலிங் நீங்க செய்யும் ஒன்றாக இல்லாமல் நீங்களே அந்த ஃபீலிங் ஆகி விடுவீங்க. அதுதான் டர்னிங் பாயிண்ட். அப்போது மேனிஃபெஸ்டேஷன் ஆட்டோமேட்டிக் ஆகிவிடும். சிங்க்ரனிசிட்டிஸ் அதிகரிக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், பீப்புள் உங்க வாழ்க்கைக்கு வருவாங்க, மணி ஃப்ளோ ஆகும், ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஏனெனில் நீங்க சரியான ஃபீலிங் ஆகி விட்டீங்க. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க திங்க் பண்ணி வாழ்க்கையை மாற்ற வேண்டியதில்லை, ஃபீல் பண்ணி மாற்ற வேண்டும். அந்த ஃபீலிங் சிம்பிள் தான். காம், கிரேட்ஃபுல், சேஃப், ஹோல். நீங்க இதை முன்பே ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க. இப்போது மீண்டும் ஃபீல் பண்ண முடியும். நீங்க இதை தொடர்ந்து ஃபீல் பண்ணினால் அது உங்க ஐடென்டிட்டி ஆகிவிடும். ஒரு நாள் நீங்க சுற்றி பார்த்தால் உங்க ரியாலிட்டி அமைதியாக, மெதுவாக, பெர்ஃபெக்ட்டா உங்க ஃபீலிங்க்கு மேட்ச் ஆகி இருக்கும். ஃபோர்ஸ் பண்ணியதால் அல்ல, ஃபீல் பண்ணியதால் தான். ஏனெனில் ஃபீலிங் தான் சீக்ரெட். இதை கேட்கும்போது உங்களுள் ஏதாவது அவேக்கன் ஆகி இருந்தால், உங்க செஸ்டில் ஒரு சிறிய ஸ்பார்க் ஃபீல் ஆனாலும் இப்போது கமெண்டில் டைப் செய்ங்க, ஐ ஃபீல் இட் அண்ட் இட் இஸ் ஆல்ரெடி டன். அது உங்க டிக்ளரேஷன் ஆகட்டும். நீங்க கேட்பவராக இல்லாமல் பிகமிங்காக மாறியிருக்கிறீர்கள் என்று யூனிவர்ஸுக்கு சிக்னல் ஆகட்டும். இந்த மெசேஜை அதிகமாக திங்க் பண்ணி குறைவாக ஃபீல் பண்ணும் ஒருவருடன் ஷேர் செய்யுங்க. சில நேரங்களில் ஒரே ஒரு வீடியோ தான் போதும் ஸ்ட்ரக்லிங்கிலிருந்து ஃப்ளோயிங்க்கு ஷிஃப்ட் ஆக. இந்த யூனிவர்ஸில் இருக்கும் மிக பவர்ஃபுல் கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் அது உங்களுள் தான் இருக்கிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.